அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம விரும்பிய ஒன்று நம்மளை தேடி வருவதற்கான ரகசியமும் நுட்பமும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் மீதோ ஏதோ ஒரு விஷயத்தின் மீதோ ஆசை வைத்திருப்போம். அந்த ஆசை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விலகிச் செல்ல வேண்டும், நீங்கள் வெறுக்க வேண்டும். அதை அப்படி வெறுத்து பழகிக்கொண்டே இருந்தீர்களேயானால் அது உங்களை கண்டிப்பாக வந்தடையும். ஆனால் நீங்கள் அதை துரத்தினீர்களேயானால் அது உங்களை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கும். அப்படி நீங்கள் அதை துரத்தாமல் நீங்கள் விலகிச் செல்ல வேண்டும், நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்படி வெறுத்தீர்களே ஆனால் அந்த பொருளோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களை தானாக தேடி வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படிதான் புத்தனும் கடைசியில் ஒரே ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், நான் முக்தி அடைய வேண்டும், ஞானோதயம் அடைய வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. மற்ற எந்த ஆசைகளும் அவனிடத்தில் இல்லை. கடைசியில் அந்த முக்தி அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையையும் அந்த பற்றையும் அதன் மேல், அந்த ஞானோதயத்தின் மேல், அந்த முக்தியின் மேல் அவனுக்கு இருந்த பற்றையும் அவர் அந்த பற்றை அறுத்ததினாலும் அதிலிருந்து அவர் மனம் அதில் லயிக்காமல் அதை விட்டு விலகி வைத்திருந்ததினாலும் அவர் என்ன பண்ணார், அந்த போதி மரத்தடியில் அவர் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அவரிடம் அந்த ஞானோதயம் தானாக வந்து சேர்ந்தது. இப்படிதான் யாராக இருந்தாலும் சரி, தான் ஒரே ஒரு ஆசையை வைத்திருக்க வேண்டும். அந்த ஆசையை, இது மகான்களுக்கு அந்த முக்தின்ற ஆசையை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி தருணத்தில், இறைவன் நம்மளை ஆட்கொள்ளும் தருணத்தில் நாம் அதன் மேல் இருக்கும் பற்றையும் விட்டுவிட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த முக்தியின் மேல் நாம் பற்று வைத்திருந்தோமானால் அந்த இறைநிலையின் தன்மையை நம்மளால் உணர